என்னன்னா சென்டிமெண்ட் எல்லாரும் எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் சென்டிமெண்ட் படங்கள் கம்மியாகிட்டு இருக்கு. அதில் வந்து கிராமத்து படங்கள் கம்மியாகிட்டு இருக்கு. அதேமாதிரி ஏன்டா எல்லாருமே வைக்கிற கொஸ்டின்ஸ் என்ன கிராமத்து படங்களா 1, 2 3ஆவது படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அந்த படங்கள் பண்ணுறதுக்கு யாரும் முன் வர்றதில்ல. அது என்ன காரணம்னு தெரியல. அது எல்லோரும் முன் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சென்டிமெண்ட்னு சொல்கிறாங்க. அது என்ன தெரியல, எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் இருக்குது. நான் எல்லா படங்களும் சென்டிமெண்ட் வச்சு தான் பண்ணுவேன். முதல் படம் ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்குமான உறவை சொன்னேன். 2வது படம் ஒரு பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் சொன்னேன். 3வது படம் அப்பத்தாவுக்கும் ஒரு பேரனுக்குமான உறவு. ஸோ அதை 3வது படத்துலேயும் எப்படி ஒவ்வொரு உறவுலையும் ஒவ்வொரு படத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும், அதே மாதிரி இதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படம் அவரை நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து 3வது படமும் சென்டிமெண்ட்டான படம் தான். என்னுடைய அடுத்த படங்களும் சென்டிமெண்ட் வரும். நான் சிட்டிலேயே படம் எடுத்தாலும் சென்டிமெண்ட்டை வச்சு தான் எடுப்பேன். நான் எல்லாத்துலேயும் இப்போ வெளியே சொல்லும் போதும் அதை தான் சொன்னேன், ஸ்டேஜில் அதை தான் சொல்கிறேன். அதனால் இந்த படங்கள் சென்டிமெண்ட் படங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே சென்டிமெண்ட்டு தான், உலக படங்களே சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. அது எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் தமிழில் எடுக்கிறது இல்லை. அது என்னன்னு தெரியலை. கேட்டால் ரொம்ப பின்னோக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னோக்கி நான் இருந்துட்டு போகிறேன். ஏன்னா இப்போ சிவன் பார்க்கில் வந்து கூட்டம் அதிகமானாலும் கூழ் தான் வந்து முன்னாடி குடிக்கிறாங்க. முன்னாடி வீட்டுக்கு காய்ச்சிக்கிட்டு இருந்த கூழ் இன்றைக்கி சிவன் பார்க்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி பார்வை பொருள் ஆயிடுச்சு. ஆனால் அது என்றைக்குமே அதிசயமான பொருள். வீட்டுக்கு எப்படி காய்ச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அதுமாதிரி சாப்பிட்டு இருந்தாங்கன்னா சிவன் பார்க்கை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்கெலாம் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி தான் எல்லா பேரும் சென்டிமெண்ட் நினச்சா தவறுகள் குறையும். ஏன்னா தவறுகள் நடக்கிறதே சென்டிமெண்ட் வச்சு தான். அது தப்பே வந்து வீட்டில் இருக்க யாராவது ஒரு ஆள் லஞ்சம் வாங்குறாங்கன்னா அதுவே வந்து பொண்டாட்டி பிள்ளைக்காண்டி தான். எந்த மனிதனும் சும்மா செலவழித்து உள்ள பூட்டி வச்சுக்கிறது இது பண்ணுறதில்ல. அதனால் தப்பு நடந்தாலும் அதில் சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் அது சரியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய சென்டிமெண்ட் படங்கள் தான் எனக்கு எடுக்க தெரியும். அதை தான் நான் எடுப்பேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். மற்ற படங்களை எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதனால் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி சென்டிமெண்ட் படம் எடுக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். விஷால் சார் வந்து ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை. முத்தியா அவங்க அந்த நேட்டிவிட்டி பேட்டர்னில் எனக்கு ஒன்று பண்ணுங்க முத்தியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கைக்கு சாருக்கு நான் ஸ்டேஜில் நன்றி சொல்லிக்கிறேன். சினிமாவில் ஏதாவது இங்கேருந்து ஒரு 460 கிலோமீட்டர் எங்கள் ஊர். அந்த ஊர்லேருந்து இந்த சென்னையில் வந்து நான் ஒரு உதவி இயக்குனராக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சினிமாவுக்கும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அதே வாட்சை போட்டு டைம் ட்ராவல் பண்ணி ஓடி போய் விக்ரம் கே குமார் சார்கிட்ட, சார் அலை போட பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லும் போல இருக்குது.